ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு என்னன்னா ஒரு ஐயர் பழங்கள் விற்பாரு. அந்த பழங்களில் சில பழங்கள் செய்த அட்டகாசத்தை பார்க்க போகிறோம். பழங்கள் பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, யாராச்சும் வாங்க வாங்க. பழங்கள் பழங்கள் நல்ல சுவையான ஆப்பிள், சுவையான ஆரஞ்சு, இருக்கிற எல்லா பழமும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. யாராச்சும் வாங்க வாங்க. நானும் டெய்லியும் வந்து விற்கிறேன், யாருமே வாங்க மாட்டேங்க. நல்லா காட்டில் பிடுங்கின ஆப்பிள் தான். இந்த ஆப்பிளை சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு வாழலாம். வாங்க வாங்க. இப்படி இந்த ஐயர் வித்துட்டு இருக்கும் போது அதுல இருக்க 2 பழங்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சான். ஏண்டா சின்ன ஆப்பிள், நம்ம முதல்ல என்ன அறிவு கட்டவரா இருக்காரு. நம்ம தான் காட்டுல இருந்து தான் நம்மளை பிடுங்கிட்டு வராங்க. திருப்பியும் நம்ம காட்டிலே வந்து முதலாளி வித்துக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன இப்படி இருக்காரு, லூஸ் ஆயிட்டாரா? ஆமாண்டா பெரிய ஆப்பிள், என்ன ஆச்சுன்னே தெரியல. முதலாளிக்கு திருப்பி காட்டிலே வந்து வித்துக்கிட்டு இருக்காரு. யோ டண்டனக்கா ஐயரு, சொல்றத கேளியா? நீ போய் ஊருக்குள்ள போய் அப்பத்தாயா விற்கும், லூஸ் சுத்தனமா பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த ஐயரும் இந்த ஆப்பிளும் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு குருவியை பார்த்துட்டு வந்து அது ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள அவசரமா வந்திருக்க? என்னவா மாப்பிள்ள? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்டா. நம்ம தெருவில் ஒரு கிறுக்கு பிடிச்ச ஐயர் வந்து மாம்பழம் வித்துட்டு இருக்காரு அந்த ஏரியாக்குள்ள. உனக்கு தெரியுமா இது? மாப்பிள்ள, அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். அந்த ஐயரை ஏமாத்திட்டு அதில் இருக்க பழங்களப்பெல்லாம் நம்ம சாப்பிட வச்சுக்க, ரொம்ப சுவையாக இருக்கும்டா. அதை சாப்பிட்ருவோமா? நீ என்ன சொல்கிற? நீ ஊனு மட்டும் சொல்லு, நான் போய் அந்த கூடை தூக்கிட்டு வந்துடுறேன். அந்த சொட்டைனை ஏமாற்றிட்டு அவருக்கு அறிவுமுள்ள ஒன்றும் உள்ள போல. மாப்பிள்ள, இதுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு அந்த ஐயரை ஏமாற்றிட்டு நம்ம தூக்கிடுவோம் மாப்பிள்ள. நாளைக்கு இப்போ சந்திப்போம், இதை பிளான் போடுவோம். அடுத்த நாளும் அந்த ஐயர் அதே இடத்துல வந்து விற்றாரு. யாருன்னே தெரியல, சாதாரண ஆளு கூட வெளியில் போய் விற்று லாபம் பார்ப்பாங்க. ஆனால் வந்து இவர் ஃப்ரீயாக கூட தரேன், ஆனால் அந்த காட்டில் வந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணமாக இருக்குன்னு தெரியவே இல்லை.